ஸோ நோம்பு ஸ்டார்ட் ஆன ஃபஸ்ட் டே சரிங்களா, நோம்பு ஸ்டார்ட் ஆன ஃபஸ்ட் டே நான் ஒரு கஸ்டமர் லொக்கேஷன் வந்தேன். ஸோ அப்போ வந்து அவங்க வந்து ஒரு காஃபியும் ஒரு பிஸ்கெட் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்ததுக்கு எனக்கு ஒரு ஷவர்மா பாக்ஸும் ஒரு ஜூஸும் கொடுத்தாங்க. சேம் இன்றைக்கி அதே கஸ்டமர் லொக்கேஷன், சேம் அதே வீடு. இன்றைக்கி ஒரு ஷவர்மா, இப்போவும் ஒரு ஷவர்மா, அன்றைக்கும் அதேமாரி ஷவர்மா, இன்றைக்கும் அதேமாரி ஷவர்மா. சின்ன வயசுல இருந்து ஒரு ஆசை, ஆசைன்னா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ரைடர் சூர்யா. ஸோ சவுதி அரேபியா ரியாத்லேருந்து. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரம்லான் நோம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஆமாங்க, நம்ம ஊரில் ரம்ஜான் நோம்புமாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது ரம்லான் நோம்பு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்றைக்கி தான் டே 1. டே 1 என்னடா இப்போ கிளம்புற மணி வந்து பார்த்தீங்கன்னா 5 ஆகுதுங்க. ஏன் இப்போ கிளம்புறேன்னா இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் எல்லாருமே சவுதி பீப்புள்ஸ் எல்லாருமே ஆஃப்டர்நூன் ஈவினிங் 6 o'clock பிறகு தான் சாப்பிடுவாங்க. 5:59 கரெக்டாக தான் சொல்லணும்னா எனக்கு 5:59க்கு அப்புறம் தான் சாப்பிடுவாங்க. அதே மாதிரி மார்னிங் வரைக்கும் சாப்பிடுவாங்க. எங்கள் மார்னிங் 5 o'clock வரைக்கும் சாப்பிடுவாங்க. ஐ மீன் இந்த சூரிய உதயம் ஆகிறதா அஸ்தமானம் வர இந்த இடையில தான் அவங்க சாப்பிடுவாங்க. அதனால் நம்மளுக்கு பகலில் போனால் வேலை இருக்காது. அதனால் நம்மளும் பார்த்தீங்கன்னா டைம் அதுக்கேற்ற மாற்றியாச்சு. இப்போ ஈவினிங் தான் போகிறோம். ஸோ 4 o'clock போனோம். பட் இன்றைக்கி 5:30 ஆயிடுச்சு. ஓகே, பிரச்சனை இல்லை, நம்ம நாளையிலேருந்து இது பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ சவுதி அரேபியாவிலேருந்து நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ ரெட் கலரில் ஒரு ஹார்ட் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் தெரிஞ்சு விடுவேன் சவுதி அரேபியாவில் நம்ம வீடியோ எத்தனை பேர் பார்க்குறீங்க அப்படின்னு. ஸோ வாங்க போகலாம். இன்றைக்கி நம்ம இங்கே அது மட்டும் இல்லாமல் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா டிப்ஸ் நிறையா கிடைக்கும், ஃபுட்டு நிறையா கிடைக்கும், கேன்சல் ஃபுட்டு நிறையா ஆகும், பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டைமில் ஆக்சிடென்ட் நிறையா இருக்கும். அதேமாதிரி இதெல்லாம் நிறையா கிடைக்குது, அதேமாதிரி ஆக்சிடென்ட்டும் நிறையா இருக்கும். சரிங்களா, நம்ம ஆக்சிடெண்ட்டை விட்டுருங்க, மற்றபடி எல்லாமே பீஸ்ஃபுல்லாக இருக்கும். சாப்பாடு, டிப்ஸு, என்டர்டைன்மெண்ட் எல்லாமே வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா ஃபுல் ஃபன்னாக இருப்பாங்க அவங்க நைட்லலாம். ஃபுல் ஆக்டிவிட்டினா பயங்கர ஆக்டிவிட்டியாக இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் இந்த மாதம் ஃபுல்லாக உங்களுக்கு நான் கவர் பண்ணி காமிக்கலான்னு இருக்கேன். ஸோ நம்மளுக்கு என்ன ஃபுட்டு கிடைக்கிது, டிப் எவ்வளோ கிடைக்குதுன்னா உங்களுக்கு காமிக்கலான்னு பார்க்கேன். ஓகே மக்களே, ஸோ ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ரமலான் நோம்பு வந்தாலே பார்த்தீங்கன்னா எனக்குலாம் ரொம்ப ஜாலி. ஏன்னா வந்து எனக்கு நைட் டியூட்டி பார்க்குறதுக்கு தாங்க ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பகலில் வந்து ரொம்ப வெயில் அடிக்கும், அது ஒரு மாதிரி இருக்கணும். எங்கள் நைட் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த சில்னஸும் சரி, அந்த லைட்லாம் பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும். எனக்கு பகலில் வண்டி ஓட்டுறது சுத்தமாக பிடிக்கவே செய்யாது. ஆனால் என்ன, நம்ம மற்ற டைம்லாம் பகலில் ஓட்டினா தான் ஆர்டர் வரும், நைட்டு ஆர்டர் வராது. அதே இந்த ரமலான் டைமில் நைட்டு மட்டும்தான் ஆர்டர் வருமா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒன்று எவ்வளோ நேரம் வேலை பார்த்தாலும் தெரியாது. நான் பகலில் நம்மளுக்கு இப்போ யார் இருக்கா, யாருமே கிடையாது பெருசாக. நம்மளுக்கு கால் பண்ணி காலையில் உட்காந்து மணிக்கணக்காக பேச போகிறதும் கிடையாது, எதுவும் கிடையாது. அப்படிங்கிறதுனால நல்ல ஒரு தூக்கம். வீட்டில் நம்ம சொல்லிடுவோம் வைங்களா, இப்படி இருக்குது நம்ம நைட் விட்டு, அவங்க புரிஞ்சு விடுவாங்க, சரி பையன் வந்து வேலை போயிட்டு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் ஒரு நல்ல தூக்கம். இப்போ யாராவது இருக்காங்க அப்படின்னா சரி காலையில் கால் பண்ணுவாங்க, நம்ம பேசணும் அப்படிங்கிறதுனால காலையில் முடிச்சிருக்கணும். ஆனால் நமக்கு அப்படி கிடையாது. 5 o'clock முடிக்கிறேன்னா நல்ல ஒரு தூக்கம். திருப்பி 3 மணிக்கு எந்திரிப்பேன், திரும்ப வேலைக்கு வரும். நீட்டாக இருக்குங்க, செம்மையாக இருக்கும் அந்த ஃபீல். இந்த ரம்லானோட நோம்பு டைமில் எனக்கு ரொம்ப பிடிச்ச இது ஒன்று. சரிங்களா, கிளைமேட்டும் கரெக்டாக இருக்கும், நைட் ஒர்க்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம், அது ஒன்று. ரெண்டாவது ஃபுட்டு நம்ம கை காசு போட்டு சாப்பிடணுங்கிறதே இருக்காது. நம்ம கையில் வந்து காசு பெருசாக செலவே ஆகாது. மோர் தென் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபுட்டு கிடச்சிரும். ஒன்றே கஸ்டமர் தருவாங்க, இல்லை ஃபுட்டு கேன்சல் ஆகும், அது ஒன்று. இல்லை நம்ம ரோட்டில் இப்படி போயிட்டு இருக்கும்போது எவனா நிப்பாட்டி நம்மளுக்கு ஃபுட்டு தருவான், அது ஒன்று. ஸோ இந்த மாதிரிலாம் ஃபுட்டுக்கு வந்து பஞ்சமே இருக்கா, ஃபுட்டு எப்படி நம்ம கைக்கு வந்துடும், அதுதான் ஒரு பெரிய விஷயமே. எனக்கால ரொம்ப பிடிச்சது எப்படி நம்மளுக்கு ஃபுட்டு வந்துடும், அதுதான் இது. இப்போ நான் ரூமில் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட மாட்டோம். ஏன்னா வந்து நம்ம ரூமில் 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காப்லையா, அவங்க 2 பேரும் சாப்பிட மாட்டாங்கன்னா நம்மளும் மோஸ்ட்லி சாப்பிட மாட்டோம். அப்படிங்கும்போது நம்ம இங்கே வரோம், நமக்கு யாராவது நோன்பு வச்சுட்டு அவங்க சாப்பாடு இருக்கும்போது நமக்கு தருவாங்க. அப்படி பங்கமாக இதாகும், காசு பெருசாக செலவாகும். இந்த மாதம் சாப்பாடும் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்லாம், அது ஒன்று. 3 நேரம் கிடைக்காது, 2 நேரம் கிடைக்கும். இப்போ ஒரு 6 o'clock யாராவது ஒரு ஆள் ஃபுட்டு தருவாங்க. போன வருஷம் நடந்ததை சொல்கிறேன். அப்புறம் நைட்டு எப்படியோ ஒரு 3:30-4 மணி. உன்னோட ஃபஸ்ட் ஆர்டர் இதான், கிளம்ப வேண்டியதான். 3 கிலோமீட்டருங்க. ஸோ பக்கம் தான், அது தூரம் இல்லை. எல்லாரும் நோன்பு கழிக்க போகிறாங்க. ஐ மீன் அந்த நோன்பு இதெல்லாம்
ப்ரேயர் ஹால் போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் 6:10 ஆயிடுச்சு. குளிரே ஆரம்பிச்ச பயங்கரமாக குளிர்த. இவ்வளோ ஒரு பாதை இருக்கு தொலையா ஓடிடுமா இல்லையே. ரம்ஜானோட முதல் நாளே பெரிய சம்பவங்க. என்னன்னா நம்மளுக்கு 6:30 செக்ஷன் முடிஞ்சிருச்சு. நம்ம ரூம்லேருந்து வந்ததே 5:30. 6:30 வரைக்கும் கரெக்டாக 1 மணி நேரம் செக்ஷன் ஓப்பன் பண்ணி வேலை பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் செக்ஷன் முடிஞ்சிருச்சு. திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா 10:45 சாரி 9:45 திரும்ப செக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? அப்போ எவ்வளோ நேரம் பாருங்க, 6:30லேருந்து 9:45 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சும்மாவே உட்காந்துருந்தேன். ஆர்டரும் கிடையாது, செக்ஷனே கிடையாது. இப்போ தான் ஒரு செக்ஷன் ஓப்பன் பண்ணேன். செக்ஷன் இருந்துச்சு. அந்த செக்ஷனில் லாகின் பண்ணோன்னே ஒரு ஆர்டர் வச்சு சரி ஓகே இதை விட்டக்கூடாது, எக்ஸிட் இதை அடிக்கூடாது, ஏன்னா ரொம்ப தூரம் தான், பரவாயில்ல ரிஜெக்ட் பண்ண விடான்னு சொல்லிட்டு இப்போ அந்த ஆர்டர் எடுத்து நான் போயிட்டுருக்கேங்க. நான் என்ன நினச்சேன், சரி 6 மணிலேருந்து ஒரு 12 மணிக்குள்ளே எப்படி ஒரு 10 ஆர்டர் பண்ணிடலாம். ஆல்ரெடி நம்ம நேற்று 1 மணிலேருந்து 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் ஒரு 8 ஆர்டர் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அப்போ இப்போ ஒரு 10, அது ஒரு 8னா 18 ஆர்டர் ஆச்சு. அப்படின்னா ஒரு கணக்கு போட்டால் 6 o'clock சோழி முடிஞ்சிருச்சு. இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10:30. இப்போ தான் மொதல் ஆர்டர் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். இனி இந்த ஆர்டரை கொடுத்துட்டு அடுத்த ஆர்டர் எடுக்க அதிகபட்சம் ஒரு 3 ஆர்டர் எடுக்கலாங்க. 3 ஆர்டர் தான் எடுக்க முடியும். ஏதாவது ஒரு இடத்துல டபுள் ஆர்டர் கிடச்சிச்சின்னா 4, அவ்வளோதான். 4, 8, 11. 11 தானே, 9, 10, 11, 12. நம்மாடி என்ன இவ்வளோ பெரிய வண்டியாக இருக்குது. 12 ஆர்டர் எடுக்கலாம் அதிகபட்சம். ஆனால் மனசே சத்தியமாக கேட்கல, போயிடுச்சு, மனசே விட்டுருச்சு. போச்சு அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டு இன்னைக்கு கொஞ்சம் நேரத்தில். ஏன் லாரி மெல்லதாண்டா போவோம். அதுக்கு வேண்டி 6 அடிச்சாவே கையில் தூக்கிட்டா போவான் லாரியை. என்னங்க அவனுக்கு கதை எதுக்கு நமக்கு, நம்ம கதையே கிழிஞ்சு கிடக்கு. முத நாளே இந்த சம்பவம்னா அப்புறம் எப்படி? உண்மையில டே 1 பார்த்தீங்கன்னா பயங்கர கஷ்டமாக தாங்க இருக்குது. ஏன்னா நம்ம வந்து 12 மணிக்கெல்லாம் நார்மலாக ரூம் போய் தூங்கிடுவோமா. இப்போ மணி வந்து 12:34 ஆகிட்டு. அப்படியே டயர்ட் ஆகுது உடம்பு, அப்படியே பாடி டயர்ட் ஆயிடுச்சு. அப்படியே போகுது. இப்போ இந்த ஆர்டர் தொடர்ந்து வந்துட்டே இருந்துன்னா சடான்னு கொடுத்துடலாம். பட் இப்போ நான் கொண்டு போகிற ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா 11:25 வந்துச்சுங்க. அப்போவே அக்செப்ட் பண்ணிட்டேன். இப்போ 12:35 ஆகுது. 1 மணி நேரம், சரியாக சொல்லணும்னா 1 மணி நேரம் ரெஸ்டாரண்ட்லேயே வெயிட் பண்ணியிருக்கேன். அது ரெடி ஆகலை. கடைசியில் பார்த்தா இவ்வளோ ஒன்று தான், ஒரு டப்பா நிறையா. அதான் சாப்பாடு. ஐ மீன் அது ஒட்டக மந்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒட்டகம் மட்டும் இவங்க வந்து இப்போ ஃபஸ்ட்டே ப்ரிப்பேர் பண்ணி வைக்க மாட்டாங்க. அதில் கேட்க தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதனால மேபி அது ஒட்டக மந்தியாக இருக்குமோன்னு எனக்கு ஒரு டவுட். இப்போ நான் கொண்டு போகிறது ரேட்டும் அதுக்கேற்றால தான் இருந்துச்சு. 200 சம்திங் எவ்வளோ போட்டிருந்து, 265 ரியால் டெலிவரி சார்ஜஸோட போட்டிருந்து. அவரோட தனித்திலையும் அவருக்கு ஃப்ரீ டெலிவரி கூட கிடையாது. 10 ரூபாய்க்கு பொருள் வாங்குறவருக்குலாம் ஃப்ரீ டெலிவரி கொடுக்கும். 265 ரூபா சம்திங் எவ்வளோ வாங்குறாரு, அவருக்கு ஃப்ரீ டெலிவரி கிடையாது. 20 ரூபா சர்வீஸ் காஸ்ட், டெலிவரி சார்ஜஸ். அதான் இப்போ தான் கொண்டு போகிறேன். கஸ்டமரை ஒரு ஃபோன் பண்ணல. நான் ஒரு நினச்சேன் அமௌண்ட் பெருசாக இருக்குது, ஐட்டமும் பயங்கர பெருசாக இருக்குன்னு நான் நினச்சேன். ஆனால் அதுக்கான அடையாளம் இல்லை. குட்டி பொருள். ஒருவேளை நான் கரெக்டாக கொண்டு போகிறேன்னா இல்லை தப்பான போகிறேன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரில சத்தியமாக. ஏன்னா 265 ரூபாய்க்கு ஒருத்தர் வாங்குறான்னா அது கொஞ்சம் அட்லீஸ்ட் ஒரு 2 பேர் சாப்பிட்ற மாதிரியா வேண்டாமா? இது வந்து ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. இப்போ நான் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. நான் நிறைய சாப்பிட்டேன்னா அதனால் ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. கொடுத்த பிறகு தான் தெரியும் கரெக்டான பார்சலை கொண்டு வந்துருக்குமா இல்லை தப்பாக எதாவது தூக்கிட்டு வந்துட்டுமான்னு. கொடுக்கும்போது தான் தெரியும். சாதா குத்தா கும்மாங்குத்தான்னு தெரியும். அதில் போய் திருப்பணுமா? அது நான் நேரம் அப்படியே அடிச்சிருப்பேனடா. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி தான் 12:30 ஆகுது.
4 மணி வரைக்கும் செக்ஷன் இருக்குது. 4 மணி வரைக்கும் இருக்கணும், ஆர்டர் எடுக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 10 ஆர்டராவது எடுத்துட்டோம்னா நம்ம நாளைக்கு வந்துட்டு ஒரு 5 ஆர்டர் எடுத்தால் போதும். ஒரு 5 மணிலேருந்து ஒரு 10-12 மணிக்குள்ள ஒரு 5 ஆர்டர் எடுத்தாலும் போதும், 15 ஆர்டர் ஆயிரும். எப்படி